நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு நல்லவராகவே இருக்கிறார். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஒரு தாய் தனது மகனை மரங்கள் நிறைந்த இடத்தில் விளையாட அழைத்து சென்று ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொண்டாள். மகன் சுற்றிலும் தேடி பார்த்துவிட்டு அழ ஆரம்பித்தான். அந்த பக்கம் வந்த ஒருவர் அவனை தூக்கி ஆறுதல் படுத்தும் முயற்சியில் இறங்கினார். சாக்லேட் கொடுத்து பொம்மை வாங்கி தருகிறேன் என்று எவ்வளவோ சமாளித்து பார்த்தாலும் அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் தாயை தேடி ஓடினான். இதை பார்த்து கொண்டிருந்த தாய் மரங்களுக்கு நடுவிலிருந்து ஓடி வந்தாள். மகனை மார்போடு அணைத்து முத்தமிட்டாள். மகனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இன்று நாமும் கூட இந்த உலக கவலையினால் உன்னதராகிய இயேசுவை மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் உள்ள உறவுகளில் திருப்தி அடைந்து விடாமல் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். நாம் காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதை உணர முடியும். அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நமக்கான வழிகளை தெரிவிப்பார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் காத்திருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையானாலும் சரி, பொறுமையுடன் காத்திருப்போம். சடுதியாய் வருபவர், சகாயம் செய்பவர், அவரை சார்ந்து கொள்ளும் போதும் அவரை துதிக்கும் போதும் நம்முடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கு புதிய பலன், புது பலன், புது வாழ்க்கை, புது நம்பிக்கை உண்டு. யானைக்கு இருப்பது ஒரு தும்பிக்கை தான், நமக்கு இருப்பது இயேசு ராஜாவின் மீது முழு நம்பிக்கை. சிறகு ஒடிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவருக்காக காத்திருப்போம். கழுகு போன்று சிறகடித்து உயரங்களில் பறக்க செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, கர்த்தராகி உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.